ஹலோ, நான் தான்டா. சாப்பிட்டியா? இங்க வெயில் மண்டைய புழக்குது. அங்க எப்படி? இதை கேட்க தான் ஃபோன் பண்ணீங்களா? சரி, படிப்புலாம் நல்லா வருதா? உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணா எப்படி நல்லா படிக்கிறது? படிப்பா? நல்லா படி. அம்மா, வேற எதுவும் செய்திருக்கா? ஆமா ஆமா, எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸுக்கு பணம் கட்டணும். உடனே 5000 ரூபாய் அனுப்பி வைங்க. 5000மா? போன வாரம் தானப்பா 3000 ரூபாய் அனுப்பி வச்சேன். படிக்க வச்சா செலவு ஆகதான் செய்யும். பணம் அனுப்ப முடியுமா முடியாதா? சரியா, கோச்சுக்காதையா. எப்படியாவது பணத்தை அனுப்பிச்சு வச்சிடறேன். என்ன என்ன சொல்றான் உங்க புள்ள? பையனுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? சுப்பையாட்ட ஏற்கனவே பணம் வாங்கியாச்சு. பழனிசாமி 10 வட்டிக்கு தான் கொடுப்பான். என்ன பண்றது? அவன்கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஏங்க, உங்க புள்ளதான் கேக்குறானா? நீங்க பாட்டுக்கு கடன் வாங்கி அனுப்பிச்சுட்டே இருப்பீங்களா? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல. எங்க அப்பனுக்கு போன் நம்பர் கொடுத்தது தப்பா போச்சு. முக்கியமான நேரத்துல மூட் அவுட் பண்ணிட்டான். ச்சே. இவன் பேரு ஆகாஷ். இவன் படிக்கிறதுக்கு இவனை பெத்தவங்க பட்ட கஷ்டம் இப்ப புரியுதோ இல்லையோ, இவனுக்கு பிள்ளைங்க வரும்போது அப்ப புரியும். முனுசாமி என்ன கவுன்சிலர் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிருக்கான். டிரைவர் வந்து சொல்லிட்டு போனா. வாங்க போலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. காலெல்லாம் புண்ணா இருக்கு, உடம்பு வேற முடியல. பேசாம கஞ்சியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதானே? அதெல்லாம் பார்த்தா முடியுமாடி? நாம கஷ்டப்பட்டதானடி நம்ம பையன் பிரகாசுக்கு அவன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். நாம இங்க, அவன் வெளியூர்ல எப்படி இருக்கானோ, என்னென்ன கஷ்டப்படுறானோ. கஷ்டமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப நான் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன். அதை வந்துடுறேன். நீ எங்கேயும் போயிடாத, அங்கே இரு. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. பாத்து அம்மா எடப்பாடியில் இருக்கட்டும். சரிங்க. ஹலோ டேய், நான் பிஸியா இருக்க, அப்புறம் தரேன். கொஞ்சம் லைன்ல இருற. நோட் பண்ணிக்க. 9841465556. அடச்சி வேடா போனா. அட பாவி, இவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு பெத்தவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா கண்ணு தெரியாதுன்னு மத்தவங்களை ஏமாத்தின இவனுக்கு தன்னோட எதிர்காலம் தன்னையே ஏமாத்த போற விஷயம் இப்ப தெரியாது. என்னடி, நம்ம குப்பத்துக்கு கார் வந்திருக்கு. எதுக்கு வந்திருப்பாங்க? ஓட்டுக்கிட்டு கேட்க வந்திருப்பாங்களோ? ஹலோ, இங்க வாங்க. துரைசாமி வீடு எங்க இருக்கு? துரைசாமி வீடு தான். துரைசாமி துணி வெளுத்திட்டு இருக்காரு. ஏப்பா துரைசாமி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரா இருக்கும்? வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க யாருன்னு தெரியல. இங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? பத்திரிகையில் உங்க பொண்ணை பத்தின செய்தி படிச்சோம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க ஐயா. சரி. எப்படி கொஞ்சம் இரு. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. என் பேர் திருவேங்கடம். இது என் மனைவி கல்யாணி. நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எங்ககிட்ட லட்சுமி இருக்கு, சரஸ்வதி இல்லை. உங்ககிட்ட சரஸ்வதி இருக்கு, லக்ஷ்மி இல்லை. அதான் லக்ஷ்மியை சரஸ்வதி கிட்ட சேர்த்து பணம் வந்தோம். அது புரியலைங்களே. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்த உங்க பொண்ணோட பேட்டியை பத்திரிகையில் படித்தேன். நல்லா படித்து சமுதாயத்தில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசை தான். ஆனால் வசதி இல்லைன்னு உங்கள் பொண்ணு சொல்லியிருந்தா. அதான் உதவி பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்களையும் உங்கள் பொண்ணையும் பார்த்ததும்
நாங்க உடைஞ்சே போயிட்டோம். இவ்வளவு சிரமத்திலையும் உங்க பொண்ணை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தான். ஆமாங்க ஐயா, என்கிட்ட இந்த கல்லோட போயிடும். இந்த பொட்ட பிள்ளையாவது பொழைச்சிக்கிட்டுமேன்னு தான் கூழோ கஞ்சியோ குடிச்சு இதுவரைக்கும் நகர்த்திட்டேன். ஆனா இனிமே நகர்த்த முடியாதுயா. உங்க பொண்ணோட படிப்பு பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த பொறுப்பை நாங்களே ஏத்துக்கிறோம். இந்தாங்க. இதுல என்னோட அட்ரஸ் இருக்கு. நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாருங்க. சரிங்க ஐயா. என் நிலைமை தெரிஞ்சு வீடேறி வந்து உதவி பண்ணிருக்கிறீங்க. உங்க குடும்பம் தலைமுறைக்கும் தலைச்சு ஓமணும் ஐயா. நல்லது, வரேன். வரேங்க. வாங்க. என்ன கல்யாணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனிதா நினைப்பு வந்துருச்சா? ஆமாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை நம்ம கூட வச்சு பார்த்துக்க முடியலன்னு நினைக்கும் போது வாஸ்தவம் தான். உன்னோட பாசம் அவன் படிப்புக்கு தடையா இருக்க கூடாதுன்னு தான் அவளை ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சிருக்கோம். நீ வேணா பாரு, இந்த வருஷம் நம்ம பொண்ணு நல்லா படிச்சு எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் வாங்குவா. ஹலோ, யாருங்க சார்? 222548. ஆமா சார், இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு சார். இதே ரோதனையா போச்சு. எவனா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போயிடா. நீங்க எங்க உயிரை வாங்குறீங்க? இது பிசிஓ சார். சாரி சார், இது எந்த ஏரியா நம்பர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எடப்பாடி. அந்த பூத் எங்க இருக்கு கரெக்டா? எது கேக்குற? இல்ல சார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஃபோன் பண்ணிருப்பாங்க. அதான் நேர்ல வந்து பார்க்கணும் இல்லையா? அதான் சார். எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல முருகன் சைக்கிள் ஸ்டாண்டு. தேங்க்யூ சார். டேவிட், எடப்பாடின்ற ஊர்ல இருந்தா பேரருக்கு ஃபோன் போயிருக்கு. ஸோ நம்ம இப்போ போக வேண்டிய இடம் எடப்பாடி. இதுக்கு தான் சொன்ன கடையிலே போய் டீ சாப்பிடலான்னு. ஏய், ஏற்கனவே டீ கடையில 115 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அதை கொடுக்காம டீ சாப்பிட போனா அப்புறம் எச்சி கிளாஸ் கழுவி விட்டுருவானுங்கடா. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல். பாடுறத நிறுத்துறியா? எங்க பால் கவர்? இந்தா புடி. டேய், என்னடா இது? பால் கவர் கேட்டா பிராவ கொண்டு வந்து தர. அது ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாளா நான் லைன் விட்டுட்டு இருந்த அஞ்சாப்புலி பொண்டாட்டி அஞ்சலை இப்பதான் என் லைனுக்கு செட் ஆயிருக்கா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த கவசத்தை நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓவரா சீன் போடாதே. நீ பண்றது அஞ்சா புலி தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை புளியா கரைச்சு ரசமா வச்சிருவான். ஜாக்கிரதை. யாரு? அதுவும் என்னைய. வீட்டுல யாரா? வெளியில வாங்கடா. எவன்டா அது? ஏய், துணி மட்டும் வெளுக்க போடுறீங்களா? பணம் எங்கடா? ஏய், ஏன்டா காட்டு கத்துற? அடுத்த மாசம் சேர்த்து வாங்க. போப்போ. இப்படியே எத்தனை மாசம்டா ஓடிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு பணத்தை வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏய், வீட்ல இருந்து மணி ஆர்டர் அனுப்புறா, வந்தவன தந்து. ஏய், நீ பேசாத. குனிய வச்சு குத்திடுவேன். நேத்தே மணி ஆர்டர் வந்துருச்சுன்னு போஸ்ட்மேன் சொல்லிட்டாரு. உங்க வீட்ல உள்ளவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு பணம் அனுப்பிச்சா வெட்டி செலவுக்கு பணம் பத்தாதுன்னு கூரை வீட்ல இருந்துகிட்டு ஊரா மேயறீங்க. பண்ணாடைங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது நாங்கள் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? என் ஃப்ரெண்ட்ஸுங்க வழக்கமாக இங்கே வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி சார்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் என்ன? பேர் தெரியாது சார். ஆனால் அவங்க இங்கிருந்து நாகப்பட்டினத்துக்கு போய் அங்கே இருக்கிற காலேஜில் படிக்கிறதா ஒரு தகவல். ஃப்ரெண்டுன்றீங்க, பேர் தெரியலங்கிறீங்க. இதை பாருங்க சார், ஒரு நாளைக்கு இங்க 1000 பேர் வராம போறான். நான் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பேரை சொன்னா தானே சார் சொல்ல முடியும். உங்களுக்கு யார் வேணும்? அதுக்கு இல்லைங்க, இங்க அடிக்கடி யார் ஃபோன் பண்ண வராங்களோ அவங்க யாருன்னு சொன்னா. விளையாடுறீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல. முதல்ல போங்க சார், நானே மண்டை காஞ்சி கிடக்குறேன். டேவிட், அவங்க இங்க இருந்தா ஃபோன் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். இந்த பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடணும்னா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் டவுட் வரும். முதல்ல நீ தங்கறதுக்கு ஒரு வீட்டை பாரு, அதுக்கப்புறம் யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் கிளம்புறேன். இந்த ரெக்கார்டரை வச்சுக்க. யார் மேலே ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா உடனே ரெக்கார்ட் பண்ணிடு. சரியா? பார்த்து பத்திரம். என்ன? கோவிலா? சுடுகாடா? ஒரு இலவும் புரியலையே.
என்னையே உன் கூட காலங்காத்தால தொல்லையா போச்சு. டேய் தம்பி, இவர் என்ன ஏது கேட்கிறாருன்னு கேட்டு சொல்லி அனுப்பு. காலங்காத்தால பேப்பரை கூட படிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன வீடா? ஓ, வாடகை வீடா? கல்யாணம் காட்சி ஏதாவது ஆச்சா? அப்ப ரொம்ப கஷ்டம். நல்லா பேசுறதுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. நீ ஜாட பண்ணி அது வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சு விளங்கிடும். ஒண்ணு பண்ணு, அந்த தெருமுனையில் இருக்கிற டீ கடைக்காரன் வீட்டு புரோக்கரு, அவனை போய் பாரு. ஒருவேளை வீடு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கடை லீவு. நாளை காலையில போய் பாரு. அங்கதான் உன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம். என் மனசுல எப்பவும் நிறைஞ்சிருக்கீங்க. நான் எங்க இருந்தாலும் என் மனசு உங்களையே நினைச்சிட்டு இருக்கோம். அடிங்கண்ணா. மாலையை போடுங்க, சீக்கிரம் போடுங்க மேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. பொதுவா நம்ம மதத்துல டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சங்கு ஊதுவாங்க. நீ சாவறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு சங்கு கேட்டுட்டேன். அதனாலதான் நீ அதிர்ஷ்டக்காரன். ஏய், யாரா நீ? என்ன மிரட்டியா? என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடாத. உன் பேக்ரவுண்ட் என்ன, உன் ஃபோர் கிரவுண்ட் என்ன, ஆல் கிரவுண்ட் எனக்கு தெரியும். உன் பேரு கஜா, நம்பர் 14, கலைவாணர் தெரு, முல்லை நகர். இது உன் வீட்டு அட்ரஸ், சரியா? என்ஜாய் நெட்வொர்க் நம்பர் 28, சத்யபாமா தெரு, நாகை 26. இது உன் ஆஃபீஸ் அட்ரஸ், சரியா? நீ பிறந்தது பொள்ளாச்சியில், வளர்ந்தது வத்தலகுண்டில், படித்தது பாண்டிச்சேரியில், வியாபார விருதுநகரில், சம்சாரம் சத்தியமங்கலத்தில், கூத்தியா கூடுவாஞ்சேரியில். என்ன கரெக்டா? நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்த உன்னோட என்ஜாய் ப்ரௌசிங் சென்டர் மூல முடுக்கெல்லாம் நுழைஞ்சு இப்போ இந்தியா முழுக்க பரவிருச்சு. உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது உங்கள் அண்ணன் தண்டபாணி தாதா, எம்எல்ஏவோட அல்லக்காய். ஏமிரா, நான் செப்பிந்தி கரெக்டா? ஏய் இருப்பா, இன்னும் நான் சொல்லி முடிக்கலப்பா. உன் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியுமா? 18/8/2007. புதுராஜ் சங்க. நேரம் சரியாக 9:55. இன்னும் 2 புல்லட் இருக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவன் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளச்சாமி, சனிக்கிழமை, சக்கரபாணி, ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு நமக்கு லீவு சார். வாங்க போலாம்.